தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்று விக்கினமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கரமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை எகற்றி விடுவனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான். Baby,
எல்லாம் காவல் பணி சிறக்க செய்யணும் அடிநிலை விடத்துக்கு வந்திருக்கோம்ல. நம்ம மட்டும் காவலுக்கு போனா நல்லா இருக்கு. அதனால எங்க அண்ணன் வர்றாரு. ஆமா, அண்ணன் எனக்கு எப்பயுமே உறுதுணையா இருப்பாருல்ல. அண்ணன் வந்து துணைக்கு வந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆள் யாராவது வந்தாங்கன்னா விரட்டி அடிக்கிறதுக்காக தோழி கொண்டு வந்திருக்கு. சேர்ந்து வந்தாலும் விரட்டி அடிக்கிறாங்க. ஆமா, உட்கார்ந்துட்டு இருந்திருக்க முடியாது. அவளை போய் அப்படி கிடையாது. வீரத்தோட உங்ககிட்ட தான் அப்படி இருப்பாரு. எங்களுக்கு பாதுகாப்பு வந்துட்டா பயங்கரமா சிங்கமா மாறி சீறி பாத்துருவாரு. அப்படிப்பட்ட அண்ணன் அப்படின்றதுனால தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன் முத்து ராமலிங்கம் மண்ணுலகில் தனி தோன்றினார் தேவரவர் மனதுக்குள் குடியேறினார் ஐயாவர் மண்ணை விட்டு பிரிந்தார் அம்மா. அமைதியா ரசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாதுல்ல. வர சொல்லமா யாரா இருக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தானே தெரியும். சரி சரி, அப்படின்னு ஆசை எப்படிப்பட்ட ஆசை எப்படி நான் எடுத்து சொல்லிடுவோமானே. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கல
மாதிரி மனசுல எந்த எண்ணங்களும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோட இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா ஒரு நாளும் நல்ல பேர் நம்மளுக்கு நிலைத்து நிற்காது அப்படின்ற காரணத்தினால உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் அவர் பெண் தொழுதுண்டு பெண் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. உழவு தொழிலை பத்தி அப்படியே பழைய கீதத்துல ஒரே கீதத்துல நான் ஓடி போயிருவேன். தங்கச்சிக்கு பூரா பேரும் மொய் எழுதுறாங்க. காலையில கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னால சேர்ந்து நந்தவனத்துக்கு போவோம். எல்லாரும் வந்து சேர்ந்து காவல் காத்ததான் சிறப்பா வரக்கூடியவர் வந்தா சிறப்பா இருக்க வரட்டும். சந்திர ஜோதிக்கு நம்பிர மாதிரி சந்தன சோழையிலே நட்ட நெடு சாவத்தி மேலையிலே திருடர்கள் தங்கிடும் கடையிலே
வாத்தியார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் கலந்து பாடிய பாடலை பாராட்டி 100 ரூபாய் என்பதற்கு பெருமிசத்தை அன்பு உள்ளத்திற்கு இசைக்கலைஞர் கலைப்பின் சார் நன்றி. நாங்களாம் எங்க போறோம் தெரியுமாங்க? அதுக்கெல்லாம் போல. ஆமா, அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. நான் புதி. ஆமா, அதனால அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் கட்டுக்கடுத்துமா இருக்கணுமா? பள்ளியம்மா கூட காவல் முடியும் தந்த வரை துணையோட இருக்கணும்னு அப்பா சொன்னார். அப்பா சொன்னபடி காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். அதனால என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்ல போறேன். சொட்ட நான் ஒருத்தரை விரும்புறேன். நான் விரும்புறவரை விளக்காத பையங்கிறீங்க. மரியாதையா சொல்லுங்க. யாரு? அவட்ட போகாத போன மறுநாளே திரும்பி வந்துருவேன். சரி, நான் இனிமேல் அங்க போல. இனிமேல் உங்கள்கிட்ட வரேன். உங்களுக்கு உத்தமி பத்தினியா? இனிமேல் உங்களை தவிர வேற யாரையும் நினைக்காம கடைசி காலத்துல இருந்தியா? உங்களை நினைச்சு என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை அண்ணன் தண்ணியும் நாமளோ நானும் ஏங்குறேன். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை அண்ணன் தண்ணியும் நாமளே நீங்க
நீங்க கொடுத்த ஆளை விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட வர்றீங்க. ஏன்ட்டதான் கொடுத்தீங்களா? அது சரி பாட்டு பாட்டுமா சரி பாடிடுறேன் போங்க. ஆள் தெரியாம போறாங்க. அடிச்ச சரக்கு உண்மையாலுமே இந்த உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை எது தெரியுமா? குடிக்கிறது தான். எவன் கேடு விட்டான, எவன் சோத்த தின்னான, எவன் குடும்பம் வாழ்ந்தான போனாரு, நம்ம ஹாப்பியா இருப்போம்னு இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு, காலமுள்ள கால வரைய நிலைச்சு நிற்கும் பாரு. நீ ஏமாந்து போவ லூசு முண்டை. ஓ வேட்டிக்குள்ள என்ன கிடக்க, அவ பாவாடைக்குள்ளேயே அதாயா கிடக்க, நாசமத்து போக. நீயும் பொழந்துட்டாலும் நீக்குற கடை அக்கா மகன் 1 மணி நேரம் தகத்திடுவ. கோழி கொத்துனாப்புல கொத்திட்டு இறங்குறதுக்கு எதுக்கு போட்டு பேச? உங்களை விட அவதான் சூப்பர். உன்னைய மட்டும் நம்பவே மாட்டேன்டா. அவளுக்கு நாங்க நாடகத்துக்கு வந்தோம். அது எனக்கு தெரியும். அது கும்பானி கூட சொல்லாது. பாடி செல்லக்குட்டி நாடகத்துக்கு வந்தோம். அண்ணா
அப்படி என்னமோ வர்ற ராமதாஸ் படுத்துறேன் பிடிக்க உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓட்ட வர்றதுக்கு நான் இது துப்பட்ட போயிருக்கேன். எங்க அப்பா ஓட்ட வந்தாரா? உன்னைய ரொம்ப பெருமையா பேசினாங்க. இன்னொரு வரை நீ தேவையில்லை. ஏப்பா இப்ப சொல்லுப்பா. என்னமா சொன்னிய? நான் வேணாம் இல்ல. இவட்ட போனா பொம்பளை ஆசையை வளர்த்து போய் ராமடா தூமிய குடிக்க. சரி, அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்ணுங்கருத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. என்ன காவல்? இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போனாயா? போனேன். முதல்ல போய் யாரோட போன? எனக்கு பயமா இருந்துச்சு. பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குமோ, சிங்கம், பன்றி, கரடி, யானை. போகாத, பல சாடையில புள்ள பிறகு ஒழுக்கமா நில்லு. பூரா ஒரு மாதிரியா இருக்காங்க. ஆம்பளை கூட பார்க்க மாட்டாங்க, ஒழுக்கமா இருக்கு. என்ன தெரியாதா? வாழா வாழாங்க. யார உள்ள ஒருத்தி கிடக்காளா? சரி, அடியே காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமா? சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. எங்க குந்தன்? அதனால தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடலாம். ஆத்தாடியே, செவ்வாய்க்கிழமை சாமி எல்லாம் பெண்கள் கும்பிடுறது யாருக்கு தெரியாம கும்பிடணும். இப்படியா ஊரடிய சொல்லிட்டு கும்பிடுறது? சாமி அப்புறம் கண்ணை குத்திரும். பெண்களுக்கு பிடிச்ச என்ன விளையாட்டு? கும்மி அடிச்சு விளையாடு. கும்மி. ஆண்களுக்கு பிடிச்சது ரம்மி. ரம்மி. ஆமா, நான் கும்மி அடிக்கிறதுல நீங்க மேல வைக்கணும். ஏய், நான் மேல வைக்கிறேன், நான் கீழே வைக்கிறேன். அதனால கீழே வச்சு என்னுடைய மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்க தெரியுமா? எப்படி? ஆமா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு வாக்கப்பட்டு போனா எப்படி? நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு என்ன மயிருக்கு வாக்கப்பட? நான் ஒரு ஆளுக்கு தான் வாக்கப்படுவேன். இன்னொருத்தைய கூட சேர்த்து வாக்கப்படுறதுக்கு நான் இழிச்ச வச்சியா? பந்தியில கூட விட்டு கொடுத்துடலாம், முந்தியில விட்டு கொடுக்க கூடாது. நம்பிராசனுக்கு எத்தனை மைங்க? 7 பேரு. 7 பேரு. 7 பேத்துல 7 பேரு வேணும்ல? 7 பேத்துக்கு உனக்கா போடி? நான் ஏற்கனவே 7 பேத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுட்டேன். வாரத்துல 7 நாள், 7 நாளுக்கு 7 பேரு நான் முடிச்சுட்டேன். நீ வேணா நம்பிராஜ் அப்பாவை கட்டிக்க. அவனுக்கு டவர் கிடைக்காது. இந்த அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க சிரிக்கிறான் பாரு இந்த ஆளு. சரி, உனக்கு பசிச்சுன்னா அக்காட்ட வந்து உங்கா குடிச்சுக்க. பால் குடிக்கிறியாடா? அந்த மாவுள்ள மண்டையை சிரிக்கிறான் பாரு. உண்மையாலுமே இந்த மழலையில இருக்கிற சந்தோஷம் இருக்கு பத்தியா, அது மட்டும்தான் இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பொக்கிஷம். திரும்ப நம்ம இந்த நிலைமைக்கு போகணும்னு நினைச்சா முடியாம போயிடும். அதனால இருக்கிறப்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும். புள்ளலிலுது யாழிலுது தம்மக்கள் மழலை சொல்கிறார். இந்த மழலை செல்வங்கள் இருக்க தொட்டி அவ்வளவுதான். இந்த சந்தோஷம் இப்ப மட்டும்தான். திரும்ப நம்ம இந்த நிலைமைக்கு வர முடியுமா? சின்னதாகணும்னா வர முடியாது. கிடைக்கிற ஒரு வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். 5 வளையாதது 50 வளையாது. விளையும் மயிர் முழையில் தெரியும். எந்த முளை? வாயில நுழையிற முளைக்கையிலேயே தெரிஞ்சிடும். எதுல விட்டு? வாயில. உடனே அவர் கேட்டாரு, சரி அம்மா பாத்தியா? ஆமா, நம்ம 2 பேத்துக்கு சீர் என்ன கொடுப்பாங்க தெரியுமா? என்ன கொடுப்பாங்க? ஒரு அப்பாச்சி வண்டி, சோபா கட்டில், ஒரு பானையில அதிரசம், ஒரு பானையில முறுக்கு. அதிரசம் எதுக்கு கொடுக்குறாங்க? அதிரசத்தை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையில இனிப்பா வாழணும். இந்த முறுக்கு எதுக்கு கொடுக்காது தெரியுமா? நம்ம புருஷன் நம்மளை எதிர்த்து பேசினா அவனை சனிமொழியை வச்சு நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. முறுக்கும் அதிரசமும் எதுக்கு தெரியுமா? பிறந்த வீட்டு சீதனமா. இனிப்பா இருந்தாலும் இனிப்புங்கிற ஒரு என்ன கஷ்டம் நடந்தாலும் அந்த துன்பத்தை கூட இன்பமா ஏத்தி இந்த இனிப்பை சாப்பிட்டுக்க. முறுக்கு எதுக்கு தெரியுமா? உன் குடும்பத்துல என்ன சிக்கல் விழுந்தாலும் அதுக்குள்ளேயே இருக்கணுமே தவிர அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி வரக்கூடாது. அதுக்காண்டிதான் பெண்ணுக்கு அதை கொடுக்குறாங்க. அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்க தெரியுமா? எப்படி? அந்த ரசிகர்கள் வெளிப்படுத்த வேண்டிய அந்த குறுக்கு சிறுத்தவளே, குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் குறுக்கு சிறுத்தவளே,
பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கு. அம்மா நம்மள எல்லாம் அப்பா காட்டுக்கு போய் கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. ஆமா என்னைட்டே அப்படிதான்ப்பா சொன்னாரு. கண்ணுக்கு எடுத்துமா காவல் பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் சேராம சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு பொடினரே வந்துட்டு அப்படியே இந்த இடத்தையெல்லாம் பார்க்கல எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு சொல்லுங்க. உண்மையிலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு சந்தோஷமா நான் என்னவோ அந்த பிள்ளைய கூப்பிடுது. என்னடா சொல்லலாம் பால் வேணுமா? இது பாட்டி இப்பதான் சென பிடிச்சிருக்கு. டெலிவரி ஆன பிறகுதான் பால் வரும். இப்ப வராது. முழக்கங்காலி ஊழங்காலிக்கு என்னமோ சொல்லி கொடுக்குறேன். எப்படி இருக்கு மனசுக்கு சொல்லுமா? அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. ஆடி பாடி அப்புறமா வேணாமா? இந்த பிள்ளைக்கு மாதிரி எனக்கு இல்லையே, ஆண்டவன் எனக்கு ஒரு மாதிரி படைச்சிட்டேன். அப்படியா?
சொல்லல. அப்பா காரியம் போய் காவல் பார்க்க சொல்லிருக்காரு. பாடி பாடி சந்தோஷமா காவல் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நல்லா இருக்கு. ஆமாங்க. ஆண்டி அடியே ரொம்ப நாளைக்கு பின்னாடி சந்திச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளையா. என்னப்பா என்னமோ உங்க மேல அப்படி விருப்பமா இருக்கிறாங்க அவங்க. ஆள் வராதுடா. இன்னும் ஆடணும் பாடணும். கேட்டுட்டு கேட்டுட்டு எங்கடா ஓடுற? இன்னும் உங்க பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும் போல அடியே, ஒரு கச்சேரி வச்சுக்கிறோம் அடி. கச்சேரி வைக்க. கருங்குயில காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா
என்னாச்சு? அடே அழகு, நீ என்ன செஞ்சிட்டியா? அவட்ட போனா உனக்கு இருக்கேன் கூட உள்ள தூக்கிட்டு போய் போவியா? என்னாச்சு நீ இடவட்ட முன்னாடி வயசுக்கு வந்துட்டு என்னாச்சு நீ வயசு வந்துட்டால கிழிச்ச காலம் போன கடைசியில வயசுக்கு அப்ப இந்த நாளா நீ வயசுக்கிறாங்க சாபத்தையும்
ஒரு நாளைக்கு ஒரு கடமை செய்யக்கூடிய உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தமை சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய சிரமன்னார் எனக்கு வணங்கி மகாலட்சுமியும் சுமத்திலே சத்தியம் வணங்கி இக்கானகத்தை அடைந்து விட்டேன். இக்கானகமோ கண்ணுக்கு வருந்தனைக்கு மிக ஆட்சியாக தோன்றுகிறது. இங்கே கண்ணப்பெருமான் குடிகொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் கழகத்திற்கும் முழு முதற்கடவுளான ஆனமுகத்தின் 5 கரத்தனை மூசிகமாக நடை அந்த மகாபுரம் விநாயகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் கதைக்கு செல்லலாம். ஓ நமோ நாராயண. வாழ்க்கை வேண்டி நட்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வம் கல்லஞ்சியத்தில் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்கள் கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.
பெருமாளாகப்பட்ட அன்னவர் வண்ணங்கிட்டு கதைக்கு செல்லலாம்.